மாணவர்களே, நிறைய பேர் இப்போ 10th எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க. சிலர் 9th வரீங்க. +2 எழுதுகிற பசங்களையும் பார்க்குறோம். நிறையா பேருக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் தெரியல. நிறையா துறைகள் இருக்குது. எல்லா துறையிலையும் எல்லோரும் ஜெயித்தவங்க இருக்காங்க. இப்போ ஒரு துறையில் அதில் அனுபவம் உள்ளவங்களை நம்ம பேட்டி எடுத்து போடலான் இருக்கோம். இன்றைக்கி சிஏ படிச்சுட்டு ஒரு நல்ல பதவியில் இருக்கிற ஒருத்தர் தெரிஞ்சவர்கிட்ட நான் அவருடைய அனுபவத்தெல்லாம் கேட்குறேன். அவர் பேர் லக்ஷ்மி நரசிம்மன். அவர் பேசுவார். ஹலோ, வணக்கம். இப்போ சிஏ படிச்சிங்களே, அது ரொம்ப சிரமமாக இருந்ததா, ஈஸியாக பாஸ் பண்ண முடிஞ்சுதா? சிஏ படிக்கிறது சிரமம் தான். ஆனால் பாயிண்ட் அதோட சின்சியர் டெடிக்கேஷன் தேவைப்படும். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 10th ஸ்டாண்டர்ட் முடித்ததுக்கப்புறமே காமர்ஸ் குரூப் எடுத்துடணும். சயின்ஸ் குரூப் கிடையாது. காமர்ஸ் குரூப் எடுத்துகிட்டு 11th 12th காமர்ஸ் முடிச்சுட்டு அப்புறம் பிகாம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வரும். அதில் பிகாம் படித்து முடிச்சுட்டு பேரலாகவே சிஏ இன்ஸ்டியூட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு சிஏ இன்ஸ்டியூட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் கோர்ஸ் வரும். இன்டர்மீடியட் கோர்ஸில் இப்போது 8 பேப்பர், முன்னாடி 7 பேப்பர். நான் படிக்கும் போது ஃபவுண்டேஷனில் 4 பேப்பர், இன்டர்மீடியட்டில் 7 பேப்பர், ஃபைனலில் 8 பேப்பர். ஸோ ஃபவுண்டேஷன் முடித்த பிறகு இன்டருக்கு மினிமம் கேப் 6 to 7 months கேப் இருக்கணும். இப்போது இன்டர் முடிச்சிட்டிங்கன்னா இன்டரில் 2 குரூப்பு, இப்போ 4 பேப்பர் இருக்குது. ஸோ 8 பேப்பர் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் காலேஜ் வழியாகவும் இன்டர்ன்ஷிப் பண்ண முடியும். காலேஜ் பண்ணி முடிச்சுட்டு செகண்ட் இயர்லேருந்து இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லைனா சிஏ இன்டர் முடிச்சிட்ட பிறகு டேரெக்டாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கீழே போய்ட்டு நீங்கள் 3 வருஷம் ஒர்க் பண்ணணும். 3 வருஷம் ஒர்க் பண்ணால் தான் அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆர்டிகல்ஷிப் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. ஆர்டிகல்ஷிப் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேஷன் கொடுத்த பிறகு தான் சிஏ ஃபைனலுக்கு உங்களை எக்ஸாம் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியும். அப்புறம் சப்மிட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் சிஏ ஃபைனல் எக்ஸாம் எழுதி முடிக்கணும். அது 8 பேப்பர் இருக்கும் வாழ்க்கை போல். திருப்பியும் அந்த 8 பேப்பர் முடித்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் கம்ப்ளீட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். பட் அதுக்கப்புறமா அட்வான்ஸ் ஐடிடி ட்ரைனிங் இருக்கும். ஜிஎம்சிஎஸ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடித்தா தான் மெம்பர்ஷிப் நம்பர் கிடைக்கும். அது வரைக்கும் மெம்பர்ஷிப் நம்பர் கிடைக்காது. இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா யூ ஹவ் என்டர்ட் த வேர்ல்ட் ஆஃப் கார்ப்பரேட் என்டர் பண்ணிடுவீங்க. அது ஒரு ஃபவுண்டேஷன் தான். எல்லோரும் சொல்லுவாங்க சிஏ படித்து பாஸ் பண்ணுறதே கஷ்டம்னு. சிஏ படித்து பாஸ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் அது ஒரு என்ட்ரி லெவல் தான். அதுக்கப்புறமா அதுலேருந்து நிறையா ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. நிறையா யூனிக் ஏரியாஸ், ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ் போகலாம். நீங்கள் லைக் வேல்யூவர் ஆகலாம், இண்டிபெண்ட் ஆடிட்டர் ஆகலாம், ஆர் நீங்களே சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆர் நீங்கள் செபிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஒரு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்ட் ஃபினான்ஷியல் கோச் ஆகலாம். நீங்கள் கரியராக டீச்சர் ஆகலாம், ஃபினான்ஷியல் டீச்சர் ஆகலாம். அப்புறம் நீங்களே ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் ஆகலாம். நீங்கள் கவர்மெண்ட்டில் போய் ஜாப் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஸோ நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்களோட சாய்ஸ். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு? இப்போ டேக்ஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் டேக்ஸ் கன்சல்டன்ட், டேக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம். ஆடிட் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஆடிட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் ரெண்டுமே வேணாம், நான் இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் போக போகிறேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்க போகிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம். ஸோ சிஏ ஒரு காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் திங்ஸ். அது இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எல்லாம் சயின்ஸ் படிக்கிறீங்க, இங்கிலீஷ் படிக்கிறீங்க, ஹிந்தி படிக்கிறீங்க, எல்லாம் படிக்கிறீங்க. 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது தான் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறீங்க. சயின்ஸாக காமர்ஸாக செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ அதே மாதிரி காமர்ஸில் பிறகு இதில் நிறையா இருக்குது. அதில் சிஏ ஒரு காம்பினேஷன் ஆஃப் சோ மெனி கோர்சஸ். அதுலேருந்து நீங்கள் திருப்பி ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம். அதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நிறையா வேலை கிடைக்கும். ஆனால் ஆஸ் அ கோர்ஸ் இட் இஸ் அ டஃப் கோர்ஸ். அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஸ்ட்ராங் வில், ஹார்ட் ஒர்க், டிட்டர்மினேஷன் இருக்கிறவங்க கன்ஃபார்மாக பண்ணலாம். பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட உலகமே வேறு லெவலில் இருக்கும். ஆனால் டெஃபினட்டாக ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணணும். அதுதான் பாயிண்ட். அது பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த அச்சீவ்மெண்ட் பண்ணிகிட்டே போவீங்க. இப்போ 100 பேர் பரீட்சை எழுதினா 3 பேர் தான் பாஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி ரொம்ப குறைவான பர்சன்டேஜ் பாஸ்ன்னு சொல்லும்போது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸால் சிஏவை ட்ரை பண்ணலாமா கூடாது? 100% பண்ணணும். ஆவரேஜ் நாட் ஆவரேஜ் டிஃபைன் பண்ணுறது மார்க்கெட் கிடையாது, எக்ஸாம் கிடையாது. நம்மளை டிஃபைன் பண்ணுறது தான். நான் ஒன்றும் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணல. எனக்கும் 5 அட்டெம்ப்ட் எடுத்தேன். ஆனால் படித்து பாஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அதுதான் பாயிண்ட்டு. ஸோ ஆவரேஜுன்னு சொல்கிறது சொல்லாதது மற்றவங்க கீழே இல்லை, நம்ம கீழே தான் இருக்குது. நம்ம விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் படித்து பாஸ் பண்ண முடியும், நீங்களும் பெரிய ஆள் ஆக முடியும். அவ்வளோதான். இப்போ கணக்கு கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க சிஏ வர்றது ஆபத்தா?
கணக்கு வீக்காக இருக்குன்னு நினைக்கிறதுனால தான் ஆபத்துன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னால் பண்ண முடியும்னு நினச்சா எல்லாமே பண்ண முடியும். கணக்கு வீக்காக இருக்குன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, அதுக்கு முன்னாடி கணக்கு படிச்சிருக்கவே மாட்டீங்க, ஆனால் 10th பாஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்து 11th 12th படிச்சு தான் ஆகணும். சரி, கணக்கு வீக்காக இருக்குன்னு சிஏ வரலன்னு வச்சுப்போம். எம்பிசி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்தாலும் அங்கேயும் தான் கணக்கு வரப்போகுது, கால்குலஸ் வரப்போகுது, டிஃபரன்ஷியல் இது வரப்போகுது. கெமிஸ்ட்ரியிலும் உங்களுக்கு ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதிங்கன்னா அதோட கெமிக்கல் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். இந்த லெஃப்ட் LHS இஸ் ஈக்குவல் டு RHS ப்ரூவ் பண்ணணும். அங்கேயும் கணக்கு வரதான் போகுது. நீங்கள் கணக்கு எப்படி பார்க்குறீங்க, எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது தான் இருக்கே தவிர இந்த கணக்கு படித்தா கஷ்டம், அந்த கணக்கு படித்தா ஈஸிலாம் இல்லை. வாழ்க்கையே கணக்கு தான். அருமை அருமை அருமை. எவ்வளோ வருஷத்தில் சிஏ முடிக்க முடியும்? ஒரே அட்டம்ப்டில் எல்லாம் படித்து பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா சரி, நீங்கள் ஃபஸ்ட் அட்டம்ப்ட் இன்டர் ஃபவுண்டேஷனுக்கு 6 மாதம் வச்சுக்கோங்க. அங்கேருந்து அடுத்த 6 மாதத்துலேயே நீங்கள் இன்டர் முடிச்சுட்டு ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு இன்டர் 6 மந்த்ஸ்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இன்டரில் ஃபஸ்ட் குரூப் முடித்து 3 வருஷம் ஆர்டிகல்ஸ் முடித்தாலுமே ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸ், அப்புறம் ஒரு 6 மந்த்ஸ், அப்புறம் ஒரு 3 இயர்ஸ். ஸோ இதே 4 இயர்ஸ் ஆகிடும். 3 வருஷம் ஆர்டிகல்ஸ் முடித்த பிறகு நீங்கள் வந்து திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணணும் எக்ஸாமுக்கு. ஸோ அது முடித்த பிறகு உங்களுக்கு 9 மந்த்ஸ் கேப் இருக்கணும். ஸோ 9 மந்த்ஸ் போட்டிங்கனாலும் 4.9 ஆர் 5 இயர்ஸ் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படியே கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா 5 வருஷம் ஆகும். ஃப்ரம் 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து கணக்கு எடுத்தீங்கன்னா. அப்போ பிகாம் படிக்காமல் நேராக படிக்கிறது தான் டைம் சேவ் ஆகும், கரெக்டுங்களா? அப்படிலாம் இல்லை, பிகாம் சார் பரவாயில்ல படிச்சுக்கலாம். வேறல படி. நான் படிக்கும் போதெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, நீங்கள் சிஏவோட ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் பண்ண முடியும். இப்போ நான் சிஏவோட பிகாம் பண்ணுறேன்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே பண்ணக்கூடாது. அப்படி தான் இருந்தது. ஏன்னா பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து சிஏ பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஆர்டிகல்ஷிப் பண்ணணும். ஆர்டிகல்ஷிப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு ஆடிட்டர் கீழே போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஏன் வச்சுக்கிறாங்கன்னா, நீ ஒரு ஆடிட்டர் கீழே போய் ஒர்க் பண்ணால் தான் நீ ஆடிட்டில் என்ன வேலை பண்ணுற, எப்படி பண்ணுறேன்னு கற்றுக்க முடியும். இப்போ நீ அதே டைமில் 2-3 கோர்ஸ் படிக்கிறேன்னா உனக்கு புக் நாலேஜ் இருக்குமே தவிர ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதனால தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே இருக்குது. லைக் ஒரு கோர்ஸ் தான் நீ படிக்கணும், கூட 2-3 கோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு. நிறைய பேர் பண்ணுறாங்க, டம்மி ஆர்டிகல்ஷிப் பண்ணுறாங்க. டம்மி ஆர்டிகல்ஷிப் பண்ணிட்டு நீ சிஏ வாங்கிடலாம், ஆனால் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் என்வரான்மெண்ட்டில் உன்னால் சர்வேவே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் டம்மி ஆர்டிகல்ஷிப் பண்ணக்கூடாது. டெஃபினட்டாக ப்ராப்பராக ஆடிட்டர்கிட்ட போய் ஆடிட் பண்ணி கற்றுக்கணும். அதுதான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ சிஏ படிக்கிறதும் கஷ்டம், படித்து முடித்த பிறகும் அதிக நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்பளம் ஆனால் நிறையா கிடைக்குமே ஒழிய உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், குறிப்பிட்ட டைமில் போயிட்டு குறிப்பிட்ட டைமில் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களே. அது உண்மைதான். நான் ஹார்ஷ் ரியாலிட்டி சொல்கிறேன். இது கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் சொல்லலை. சிஏ விடுங்க, எனி ப்ரொஃபஷன், நீங்கள் டாக்டர் எடுத்துக்கோங்க, இன்ஜினியர் எடுத்துக்கோங்க. காம்படிஷன் எப்படி இருக்குது உலகத்தில்? நீ சர்வே பண்ணணுன்னா எல்லாருக்கும் மேலே இருக்கணும், அப்போ தான் உன்னால் சர்வே பண்ண முடியும். நீ ஒருத்தவன் தான் சிஏ படிக்கல, 100க்கு 3 நாளும் லட்சம் கணக்கில் கோடி கணக்கில் சிஏ எழுதுகிறாங்க. அப்படி பார்த்தாலும் 3 பேர் போட்டாலும் 3 லட்சம் பேர் இருக்காங்க உன்னோட பாஸ் பண்ணுறவங்க. ஸோ அந்த 3 லட்சத்தில் நீ தான் வசதியான ஆள் அப்படின்னு நீ ப்ரூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அது நீ இப்போ வந்து பாஸ் பண்ண 3 லட்சம், உனக்கு முன்னாடி எத்தனையோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களெல்லாம் மிஞ்சிட்டு நீ வரணும். அப்போ தான் உனக்கு அந்த சம்பளமே கிடைக்கும். நீ இப்போது உலகத்தில் இந்தியா தரப்பில் ஏதோ சத்யா நடல்லா எல்லா பெரிய பெரிய கம்பெனியில் சிஎஃப்ஓ சிஇஓவாக இருக்காங்கன்னா ஏன்னா அவங்கெல்லாம் இதெல்லாம் மிஞ்சி வந்தாங்க. சுந்தர் பிச்சை எல்லாம் ஏன் வந்தாங்க? ஏன்னா அவங்கெல்லாம் அவங்கவுங்க ப்ரொஃபஷனலாக இருந்து டைம் டெடிகேட் பண்ணி வந்ததுனால தான் வந்தாங்க. சும்மா வர முடியாது யாராக இருந்தாலும், அதனால் பண்ணி தான் ஆகணும். பாயிண்ட் இதெல்லாம் நீங்கள் இப்போ பார்க்க வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சிஏ படித்து முடித்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே கெரியர் பார்த்து கைடன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கே நல்ல வெல்விஷர்ஸ், நல்ல கைடன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு பண்ணுங்க. இன்றைக்கி நிலைமையில் டாக்டர் படிக்கிறது நல்லதா, இன்ஜினியர் ஆகிறது நல்லதா, சிஏ படிக்கிறது நல்லதா? எனக்கு சில டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, 20 வருஷமாக படிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. பாயிண்ட் படிக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் 20 இயர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப், சரி நான் 80 வருஷம் வரைக்கும் இருக்கேன்னு கூட வச்சாலும் 20 இயர்ஸ் நான் படிக்கிறேன்னா 25% ஆஃப் மை லைஃப் நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ ஐ டோன்ட் சி அது ஒரு நல்ல சைன் என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. எப்போ தான் நீ படித்த படிப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், எப்போ தான் நீ வாழ்க்கை நடைமுறையில் எடுத்துகிட்டு வருவேன், அது எடுத்துகிட்டு வரணும். அதனால் நான் டாக்டர் ப்ரொஃபஸர் டிமோட்டிவேட் பண்ணல, அவர் டிஸ்கரேஜ் பண்ணல. அவளுக்கு பிடிச்ச படிப்பு படிக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் சிஏ ஒரு நல்ல படிப்பு. 6-7 வருஷத்தில் உங்களால் படித்து முடிக்க முடியும். உங்களோட நாலேஜை நீங்கள் ஷேரும் பண்ண முடியும், இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண முடியும். அண்ட் மோரோவர் ஃபினான்ஷியல் நாலேஜ் வெளியில் பண்ணுறோமோ இல்லையோ நமக்கு தெரியணும். நாளைக்கு திடீர்னு உனக்கு ஒரு மாத சம்பளம் வந்துட்டு 50,000 ரூபா 60,000 ரூபா வருது அப்படின்னா அந்த பைசா எப்படி யூஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நீ இப்போ நான் டாக்டரே படித்து முடிச்சேன்னா ஆர்டிகல்ச்சர் பண்ணுற மாதிரி அங்கேயும் இருக்கும். ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஷிப் பீரியட் இருக்கும், அதில் ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா சம்பாதிப்பாங்க.
ஃபஸ்ட் இயர் ரெசிடென்ட்டு செகண்ட் இயர் ரெசிடென்ட்டுன்னு இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டு வருவாங்க. திடீர்னு டாக்டர்ஷிப் ப்ரொமோஷன் கிடைக்கும், டாக்டர் ஆகிடுவார். அப்போ திடீர்னு 50,000 60,000 வரும்னா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. இன்சூரன்ஸ் போடணுமா, இல்லைனா வெளியில் போய் ஏதாவது பாலிசி எடுக்கணுமா, ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, எதுவுமே தெரியாது. சிஏனா அவனுக்கு அட்லீஸ்ட் அது தெரியலனாலும் கூட உனக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணணும்னு உனக்கு தெரியும், உன்னோட சொந்த இதுக்கு. ஸோ அதனால் அந்த விதத்தில் சிஏ எவ்வளவோ பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அண்ட் உங்களோட ஃபேமிலியில் எல்லாருக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும். டாக்டர்னால் உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் போய் கேட்கலாம், உடம்பு சரியாகிறதுக்கு முன்னாடி கேட்கலாம், ஆனப்பே கேட்கலாம். ஆனால் சிஏ எல்லா வருஷமும் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆகணும். ஸோ டெஃபினட்டாக வருவாங்க உங்ககிட்ட, எல்லோரும் கனெக்டில் இருப்பாங்க 100%. அண்ட் ஏதாவது வருஷத்துக்கு பட்ஜெட்டுன்னு ஒன்று இருக்கும், பட்ஜெட்டில் என்ன ஆச்சு, என்ன அப்டேட்டு, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது உங்ககிட்ட வருவாங்க டெஃபினட்டாக. ஸோ அதனால் நீங்கள் வந்து நடைமுறையிலே நீங்கள் ரொம்ப கனெக்டடாக இருப்பீங்க. ஸோ அதனால் சிஏ வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷன் என்னை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி.